வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒத்த இலை போதுங்க, மொத்த சமையலும் மணமணன்னு மணக்கும். நீங்கள் மொத்தமாக எந்த சமையலுமே செய்யலினாலும் வெறும் சாதத்தோடு இந்த இலையை போட்டு வேக வச்சிங்கன்னா கூட அப்படி ஒரு மனம் வீசும். அந்த சாதாரண சாப்பாடு பாஸ்மதி ரைஸினுடைய ஸ்மெல்லை கொடுக்கக்கூடியது இந்த ரம்ப இலைங்க. அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணியோ அல்லது தாளித்த சாதம்லாம் செய்யும்போது இந்த இலைகளை ஒரு 2 இனுக்கு மட்டும் இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா போதும். அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். நம்ம மிளகா எல்லாமே போட்டுட்டு வதக்கும்போது அதே எண்ணெயில் இதை போட்டு வதக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஃப்ளேவர் கொடுக்கறதுனால இதில் சத்து இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இதில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. நம்மளுடைய ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதோட இதனுடைய அந்த எசன்ஸ் நமக்கு சாப்பாட்டில் இறங்கும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்ல ஜீரண சக்தியை தூண்டும். தொண்டையில் உள்ள புண்களை ஆற்றும், அல்சரை குறைக்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக நான் சமையலில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை. மேக்ஸிமம் எல்லா கலர் சாப்பாட்டுக்குமே இதை போட்டுருவேன். அதோடு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் போட்டுருவேன். பிரியாணியில் இது நம்ம போடும்போது ஒரு மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா ஹெவியான ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வர்றது இல்லைங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடுது. நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இது மூலிகையாகவும் வச்சுக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அழகு தாவரமாகவும் வளர்த்துக்கலாம். ரம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் வீட்டு தோட்டம் வளர்க்குற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். உங்கள் வீட்டில் கட்டாயமாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னா இந்த ரம்பை பிளான்ட்டை சொல்லலாம். அழகுக்கு அழகும் ஆச்சு, மூலிகைக்கு மூலிகையும் ஆச்சு, வாசனைக்கு வாசனையும் ஆச்சுங்கிற மாதிரியான ஒரு செடி. ராமநாதபுரம் சைடெல்லாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பக்கம் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கம்மி தான், பெரும்பாலும் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. நமக்கு மூலிகை விவரம் தெரிஞ்சதுனால நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, நம்ம கொரியரில் அனுப்பிச்சிருவோம். மற்ற மூலிகைகளும் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அதில் பார்த்திங்கன்னா லிங்க் அந்த கேட்லாகில் ஆட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுற செடிகளும் விதைகளும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது போல்